40 கொமாண்டோ போலீஸ்காரர் நிற்பினும் இதை சுற்றி உலங்கு வானூர்தி பறந்து கொண்டிருக்கும். என்னென்று பார்த்தா ஒரே ஒரு ஆளை பிடிக்கிறது. 51வது ஆண்டு நினைவுகள். விடுதலை புலிகள் காலத்தில் இந்த மாத்தையா என்பவர் இந்த சிலையை ஊர் மக்களின் பணம் சேகரித்து ஈழ போராட்டத்தில் முதலாவது தற்கொலை போராளி மிக பிரபலமான 4ஆம் மாடியில வச்சு சித்திரவதை செய்யப்பட்ட அவரின் சகோதரியாக இங்கே வந்திருந்து இலங்கையில இருந்த அரச பயங்கரவாதத்தை சேலஞ்ச் பண்ணின உடைக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. அனைவருக்கும் வணக்கம். யாழ்ப்பாணம் உடும்புராய் பகுதியில் நிற்கிறோம். அங்கே நீங்கள் பார்த்தது உடும்புராய் சந்தி. அதற்கு அருகிலே இருக்கக்கூடிய இந்த மதிப்புக்குரிய பொன் சிவகுமாரன் அவர்களுடைய நினைவு சிலை இந்த இடத்திலே இருக்கின்றது. ஈழ போராட்ட வரலாற்றத்தை பொறுத்தவரையில மறக்க முடியாத அல்லது தவிர்க்க முடியாத மிக முக்கியமான ஒரு நபர் இவர். ஈழ போராட்ட வரலாற்றில் நஞ்சு அருந்தி இறந்தவர், அதாவது சைனட் குடித்து உயிரை மாய்த்து கொண்டவர் என்று பார்த்தீங்கன்னா அந்த வரிசையில் முதலாவது நபராக சிவகுமாரன் இருக்கின்றார். இன்றைய தினம் அவருடைய 51வது நினைவு தினம் இந்த இடத்துல அனுஷ்டிக்கப்படுகின்றது. பல சிலைகள், இவருடைய 3க்கும் மேற்பட்ட சிலைகள் உடைக்கப்பட்டு தற்பொழுது இருக்கின்ற சிலை இந்த இடத்துல நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு சிலையாக பார்க்கப்படுகின்றது. போராளி சிவகுமாரன் அது மட்டுமல்லாது ஈழ போராட்டத்தில் முதலாவது தற்கொலை போராளி என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ் மக்களுடைய போராட்ட வரலாற்றை அடுத்த சந்ததிக்கு எடுத்து செல்ல வேண்டிய கடப்பாட்டில் இன்றைய தலைமுறைகள் ஆகிய நாங்கள் இருக்கின்றோம். இன்று இந்த சிலை கம்பீரமாக அமைக்கப்பட்டு இருக்கின்றதுக்கு காரணம் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் தோழர் டக்ளஸ் தேவானந்தா என்பதும் குறிப்பிடத்தக்கது. 1998ஆம் ஆண்டு சந்திரிகா அம்மையாருடைய ஆட்சி காலத்தில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியுடைய செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா அவர்களால் இந்த சிலை உருவாக்கப்பட்டது. இதற்கு முன்பு அமைக்கப்பட்டிருந்த 3 சிலைகளும் ஒவ்வொரு காலப்பகுதியில் உடைக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது இந்த இடத்துல பல்வேறுபட்ட அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள், பிரமுகர்கள் இந்த இடத்துல வருகை தந்து இந்த நினைவேந்தல் நிகழ்வை ஆரம்பிக்கிறார்கள். மூத்த போராளி பொன் சிவகுமாரன் அவர்களின் 51வது ஆண்டு நினைவு நிகழ்வுகளோடு இணைந்திருக்கின்றோம். ஈழ விடுதலை போராட்டத்திற்கு வித்திட்ட மூத்த போராளி பொன் சிவகுமாரனின் 51வது ஆண்டு நினைவு நிகழ்விலே அவருக்கான அஞ்சலி மரியாதையை செலுத்தும் வகையில் பல்வேறு அரசியல் தரப்புகளையும் பிரதிநிதித்துவம் செய்யும் வகையில் இங்கே அரசியல் தலைவர்கள் ஒன்றிணைந்து அவருக்கான அஞ்சலி மரியாதையை வழங்குவதற்கு வருகை இருந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே அவருக்கு மலர் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு தற்போது ஆரம்பமாகிறது. அவர்கள் குடும்ப உறுப்பினர்கள், சகோதரிகள் என்று பல்வேறு தரப்பினரும் தற்போது அவரது சகோதரி பொன் சிவகுமாரனுக்கான நினைவு அஞ்சலியை செலுத்திக் கொண்டிருக்கின்றார். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா, அதே போன்று தமிழரசு கட்சியினுடைய தலைவர் CVK சிவஞானம் ஐயா என்று பல்வேறு தரப்பினர் இங்கே வந்திருக்கின்றார்கள். புலட் அமைப்பினுடைய தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ சித்தார்த்தன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். எந்த விதமான கட்சி பேதங்களுமின்றி தங்களுடைய மூத்த தலைவனுக்கு, மூத்த வழிகாட்டிக்கு தங்களுடைய இறுதி அஞ்சலியை அல்லது 51வது ஆண்டு நினைவு அஞ்சலியை செலுத்தும் வகையிலே இந்த நிகழ்வுகள் ஏற்பாடு செய்து கொண்டு நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்படியாக அங்கே அவருக்கு நினைவு சூடர் ஏற்றப்பட்டு அதனைத் தொடர்ந்து அங்கே மாலைகள் அவருக்காக போடப்பட்டது. அவருடைய அந்த நினைவு சிலைக்கான மாலைகள் அணிவிக்கப்பட்டது. முதலாவதாக அவருடைய சகோதரி இந்த இடத்துல வருகை தந்திருந்தார். அவருடைய சகோதரி அந்த மாலையை அணிவித்திருந்தார். ஈழத்தமிழர்களுக்காய் தந்துதவிய அந்த குடும்பத்தில் பிரதிநிதியாக அவரின் சகோதரியாக இங்கே வந்திருந்து அவருக்கான மலரஞ்சலியை செலுத்தி மாலை அணிவித்து அவருக்கான அஞ்சலி தற்போது செலுத்திக் கொண்டிருக்கின்றார் அவருடைய சகோதரியார். இந்த மண்ணிலே நிலை பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக அவருடைய சிலையை பல்வேறு சந்தர்ப்பங்களிலே இடித்து நொறுக்க பல்வேறு சதிகள் மேற்கொள்ளப்பட்டு 3 தடவை தற்போதைய தலைவர் CVK சிவஞானம் ஐயா அவர்கள் இந்த மூத்த போராளிக்கு தன்னுடைய மலர் அஞ்சலியை செலுத்தி மலர் மாலையை அணிவித்து தன்னுடைய அஞ்சலியை செலுத்தி இருக்கின்றார். தலைவர் சித்தார்த்தன்
தற்போது பொன் சிவகுமாரனுடைய நினைவு தூபிக்கு சிலைக்கு மலர் மாலை அணிவித்துக் கொண்டிருக்கின்றார். கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சர்வேஸ்வரன் அவர்கள் மாலை அணிவித்திருக்கின்றார். சிவகுமாரன் உருவாகின காலம், சிவகுமாரன் என்ற ஒரு போராளி உருவாகின காலம் மிக முக்கியமான ஒன்று. 70கள முற்பகுதியில் உங்களுக்கு தெரியும், 71ஆம் ஆண்டு இந்த நாட்டின் தென்னிலங்கை இளைஞர்கள் கிளர்ச்சி செய்து 10,000 இளைஞர்களுடைய சடலங்கள் களனி கங்கையில மிதந்த காலம். அதே மாதிரி இங்கே இருந்து கிட்டத்தட்ட 78-79 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு மிக பிரபலமான 4ஆம் மாடியில வச்சு சித்திரவதை செய்யப்பட்ட கால், கொல்லப்பட்ட கால் உங்களுக்கு தெரியும். அதுல பங்கு பற்றின ஒரு போராளி சிவகுமாரனின் சகாவா இருந்த புஷ்பராணி அவர்கள் மிக அண்மை காலத்துல, மிக அண்மை நாட்கள்ல பரிசில இறந்து போனது உங்களுக்கு தெரியும். அந்த காலத்துல சிவகுமாரன் முக்கியத்துவம் என்னன்னு சொல்லிட்டுன்னா, அன்னைக்கு ஒரு இனரீதியான தரப்படுத்தல் அவரை வேகம் கொள்ள செய்தது. அதே நேரத்தில் அவர் ஒரு சமூக நீதி தொடர்பாக, ஏற்கனவே அவர் நித்யானந்தன் குறிப்பிட்டது மாதிரி சமூக நீதி தொடர்பான அக்கறை அவருக்கு இருந்தது, பால் சமத்துவம் தொடர்பான அக்கறை இருந்தது. அவருடைய இறுதி யாத்திரையில ஆண்களும் பெண்களுமாக கலந்து கொண்டதென்ற ஒரு விஷயம் இருந்தது. அந்த நேரம் அந்த காலம் மிக முக்கியமான காலம் என்னன்னா, இலங்கையில இருந்த அரச பயங்கரவாதத்தை சேலஞ்ச் பண்ணின, முதல் அரச பயங்கரவாதத்தை ஒரு சவால் செய்த ஆளாக வரலாறு உருவாக்கின ஆள்தான் சிவகுமாரன். அவர் வெறுமனே ஒரு குறுகிய தேசியவாதியாக, இனவாதியாக அவர் இருக்கையில, அவர் இங்க பால் சமத்துவம், சமூக நீதி தொடர்பான விடயங்களையும் அவர் அக்கறை கொண்ட ஆளா இருந்தார். ஒரு இளைஞர் அரசியலின் சாதாரண இளைய அரசியலின் முன்னோடியாக அவர் இருந்தவர். அப்ப அவருக்கு இன்றைக்கு அவரை போல பல்லாயிரம் இளைஞர்களும் யுவதிகளும் சாதாரண ஜனங்களும் செத்து போன இந்த மண்ணில அந்த மாதிரி ஆட்களுக்கு நாங்கள் கனம் பண்றதுன்னா ஒரு காரியம் அல்ல. இந்த ஊரை பற்றியே நான் சொல்ல வேணும். முக்கியமா இந்த உரும்பிராய் சந்தையில இன்றைக்கு இருக்கிற தலைமுறையினருக்கு தெரியாது, 30-40 கொமாண்டோ போலீஸ்காரர் நிற்பினும் இதை சுத்தி உலங்கு வானூர்தி பறந்து கொண்டிருக்கும். என்னன்னு பார்த்தா ஒரே ஒரு ஆளை பிடிக்கிறது, சிவகுமாரனை பிடிக்கிறது. அந்த காலகட்டத்தில் அவருடைய சக பயணிகளாக சித்தார்த்த இருக்கிறார், அதே காலத்தில் டக்ளஸ் சிவானந்தா இருக்கிறார், பலர். இங்க பாலநடராஜ ஐயர், ஊரல் ஐயர் பாலா என்று சொல்றார், அவற்ற காலத்து பயணியர், இப்பவும் உயிரோடு இருக்கிற தோழர் நக்கீரன், நக்கீரன் தோழர். மற்றது இப்ப மாவி நித்தியானந்தன் மாதிரியான ஆட்கள், கோவிநந்தன் மாதிரியான ஆட்கள், புஷ்பராயா, மறைந்த புஷ்பராயா மாதிரியான ஆட்கள் இங்க அவருடைய வழிகள். இதுல இன்னும் ஞாபகம் இருக்கிற சில மிக அற்புதமான சிலை, அந்த கை விலங்க உடைச்சு கொண்டு வந்து நிற்கிறது மாதிரியான உயர்ந்த சிலை. அந்த சிலைக்கு பக்கத்துல முத்துக்குமார் சாமி அவர்கள் பேசினது, புஷ்பராயா அவர்கள் பேசினது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுபடியா இறந்த இப்படி மடிந்து போனவர்களை இன்றைக்கு நாங்கள் நினைவில் வச்சிருக்கோம். அவைக்கு நாங்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம் இருக்கு. இன்றைக்கு இருக்கிற ஜனநாயக இடைவெளியை பாவிச்சு இந்த மக்களுக்கு ஒரு சுயமரியாதை, கௌரவமான ஒரு தீர்வை நாங்கள் பெற்றுக் கொடுக்கிறதுக்கு முயற்சி செய்வதுதான் உண்மையான அஞ்சலியா இருக்கும் என்று சொல்லி விடவுடன் போனார். 51வது அஞ்சலி நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிவாஜி பொன் சிவகுமாரன் 1975ஆம் ஆண்டு 74ஆம் ஆண்டு தன் உயிரை தற்கொலையாய் கொண்டுள்ளார். இந்த சிவகுமாரன் தமிழின வரலாற்றிலே தமிழ் மக்களின் நெஞ்சங்களிலிருந்து அகல முடியாத ஒரு தியாகி. அன்று அவரது காலத்தில் நானும் பயணித்தவன் என்ற முறையிலே அவரை பற்றி சில விஷயங்கள் இங்கு கூற வேண்டியுள்ளது. இன மத சாதி பேதம் அற்றால்தான் தமிழீழம் பெற முடியும் என்ற ஒரு நோக்கத்தில் அவர் புறப்பட்டு முதல் செய்த தொழில் அவர் சாதி ஒழிப்பை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த உரும்பிராய் சந்தியிலே
இறந்தவர்களுக்கு மோளமடிப்பவர்களை கூட்டி வந்து அத்தனை பரமூலங்களையும் இதிலே வைத்து உடைத்து அந்த சாதி வெறியை இந்த மக்கள் மத்தியிலே முதல் இல்லாமல் செய்த தியாகி பொன் சிவகுமாரன். இங்குள்ள ஒரு கோயிலிலே சமபந்தி பூசை நடத்த வேண்டும் என்பதற்காக இங்குள்ள பெரும் சாதி வெறியர்களின் மத்தியில் அவர்களின் எதிர்ப்புகளின் மத்தியிலே அவர் இங்குள்ள கோவில் ஒன்றில் முதலாக சமபந்தி போசனம் செய்து இளைஞர்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வை உண்டாக்கினார். தியாகி பொன் சிவகுமாரன் பின்காலத்தில் தீவிரமாக போராடிய வந்தபோது அவர் தலைமறைவாக வேண்டிய சூழ்நிலை உருவாகியது. தலைமறைவாக என்றால் முதல் தேவை பணம். இந்த பணம் இல்லாத போது அவரால் எதுவும் செய்ய முடியாத நிலையிலே ஒரு வங்கி கையாளர் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் 1974 ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் தேதி இன்று இங்குள்ள ஒரு வங்கியில் கையாளர் செய்வதற்கு முற்பட்டுள்ளார். அவருடன் சேர்ந்து 4 பேர் சென்றுள்ளார்கள். அதில் அந்த கையாடலில் தோல்வியுற்ற நிலையில் மக்களால் கள்ளர் என்று கலைக்கப்பட்ட போது அவர் ஒரு வயல்கரியால் ஓடி சென்றுள்ளார். அந்த வயல்கரியால் ஓடி சென்ற போது அவரது காலிலே மரவள்ளிக்கட்டை குத்தியதால் அவர் தொடர்ந்து ஓட முடியாத நிலையிலே போலீஸ்காரரும் வந்து சூழ்ந்து விட்டார்கள். அப்பொழுது ஒரு போலீஸ்காரன் துவக்கை நீட்டிய போது அந்த துவக்கை பறித்து அவரை சுடமுயற்சித்து தப்பியோட வழிகட்ட நேரத்திலே அந்த போலீஸ்காரர் கும்பிட்டு, நான் 3 பெண் பிள்ளைகளின் தந்தை என்னை சுட்டுவிடாதே என்று கெஞ்சியுள்ளார். அதில் இறக்கப்பட்ட சிவகுமாரன் அந்த துப்பாக்கியை திருப்பி அவரிடம் குடித்துவிட்டு தான் மறைத்து வைத்திருந்த சைனத்தை எடுத்து அதை குடித்து தன்னை உயிரை அன்றைய மாற்றிக்கொண்டான். அந்த சிவகுமாரன் அன்று அந்த செயலை செய்யாமல் இருந்திருந்தால் இன்று எம்போர் இங்கு வாழ்ந்திருப்பார். சிவகுமார் இந்த தியாகி செய்த அந்த தற்கொலை, அதற்காக 75ஆம் ஆண்டு இந்த சிலை இந்த பக்கத்திலே மற்ற பக்கத்திலே வைக்கப்பட்டது. நாங்கள் ஒரு குழுவாக இதை சேர்ந்து இந்த சிலையை இதில் வைத்தோம். 75ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் தேதி முதலாக சிறையிலிருந்து மீண்ட தம்பித்துறை முத்துக்குமார் சாமி அவரால் இந்த சிலை திறந்து வைக்கப்பட்டது. அந்த சிலை 77ஆம் ஆண்டு கிளம்பகத்தில் மீண்டும் உடைக்கப்பட்டது. பின்பு 80ஆம் ஆண்டு இதே சிலையை மீண்டும் அதே இடத்தில் நாங்கள் வைத்தோம். 83ஆம் ஆண்டு கிளம்பகத்தில் 80ஆம் ஆண்டு இந்த சிலை வைத்த பின்பு சில போலீசாரின் கெடுபிடி காரணமாக நானும் நாட்டை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை உருவாகியது. நானும் வெளியேறிவிட்டேன். 83ஆம் ஆண்டு கலபத்தின் போது இந்த சிலை மீண்டும் உடைக்கப்பட்டது. 83 பின் இந்த சிலை இந்த இடத்துக்கு அங்கே இருந்த சிலை இந்த இடத்துக்கு மாற்றப்பட்டது. விடுதலை புலிகளின் காலத்தில் இந்த மாத்தையா என்பவர் இந்த சிலையை ஊர் மக்களின் பணம் சேகரித்து இந்த சிலையை 90ஆம் ஆண்டு அளவில் இதில் வைத்துள்ளார். அந்த சிலையும் திரும்ப இராணுவத்தால் உடைக்கப்பட்ட பின் 98ஆம் ஆண்டு சந்திரிகாவின் காலப்பகுதியிலே இந்த சிலை நண்பர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களால் இதே இடத்தில் உருவாக்கப்பட்டது. அவரது அந்த பெரிய கைங்கரியம்தான் இன்று நாம் இந்த சிவகுமாரனை கம்பீரமாக இந்த இடத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை பெருமையுடன் கூறிக்கொள்கிறேன். நண்பர் அந்த நேரத்தில் இது செய்யாமல் இருந்தால் இன்றும் இந்த சிலை இருந்திருக்காது. அஞ்சலி செலுத்துவதற்கு கூட இடமில்லாமல் இருந்திருக்கும். அவரது அந்த செய்கை, தன்னால் முடிந்த செயலை இதில் அவனுக்காக செய்ததை நான் பெருமையுடன் கூறிக்கொள்கிறேன். இன்று 51 வருடங்கள் கழிந்து விட்டாலும் அவனது நினைவுகள் எம்மை விட்டு அகலவில்லை. இங்குள்ள தமிழ் நெஞ்சங்களிலே தியாகி பொன் சிவகுமாரன் ஒரு ஹீரோவாக துவங்கினார். அவரது மரண ஊர்வலத்தை பற்றியும் சொல்ல வேண்டும். கிட்டத்தட்ட இந்த சந்தி, அடுத்த சந்தி, அங்கால சந்தி எல்லாம் போலீஸ்கார் தடை போட்டு ஆக்களை வரவிடாமல், ஊர்வலத்துக்கு இந்த செத்த வீட்டுக்கு வரவிடாமல் தடுத்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் சனங்களோ கூட்டமாக வந்தால் அவர்கள் எழுதிய பேப்பர் கூட பத்தாமல் போய்விட்டது. 10,000க்கு மேற்பட்ட சனம் இந்த உரும்புராய் சந்தியை சுற்றி வள நின்றபடியால்
போலீஸ்காரர் தாங்கள் தடைகளை எடுத்துக்கொண்டு பின்வாங்கிவிட்டார்கள். இந்த ஊர்வலம் இந்த உடும்புராய் சந்தியெல்லாம் சுற்றி வேம்படி மயானத்திலே அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டது. அப்போதும் சகல கட்சி தலைவர்கள் வந்திருந்தார்கள். அப்போது நாங்கள் இயங்கிய போது இயக்கம் என்று ஒன்று இல்லை, ஒரு கூட்டமாகத்தான் இயங்கினோம். ஆனால் அப்போ கட்சி பேதம் இல்லை, இயக்க பேதம் இல்லை, வேற ஒற்றுமையாக நல்லா நடந்தது. அந்த அப்படி இயங்கினபடியாத்தான் என்று அவனது சிலை கம்பீரமாக நிற்கிறது. இந்த சிலையை புனரமைத்ததற்காக மீண்டும் ஒரு முறை டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு நான் எனது நன்றியை கூறி எனது சிற்றுரையை முடிக்கிறேன். தொடர்ந்து அரசியல் கட்சிகளினுடைய தலைவர்கள், அரசியல் பிரதிநிதிகள் இந்த இடத்திலே நினைவேந்தல் நினைவுகள் தொடர்பாக இந்த இடத்திலே உரையாற்றி இருந்தார்கள். அவர்களுடைய அந்த உரைகளோடு இந்த நிகழ்வானது இனிதே நிறைவேற்றிருந்தது. காணொலியை பார்வையிட்டு உங்கள் அனைவருக்குமே நன்றி. காணொலி தொடர்பான கருத்துக்களுக்கு தெரிவிங்க மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.